திருவண்ணாமலை மாவட்டத்திலே இதே போன்ற ஒரு அமைச்சர் ஏவா வேலு, அதாவது நந்தன் கால்வாய் திட்டம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அம்மா தெரியாது. நந்தன் கால்வாய் திட்டம்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் கவுட்டி மலை, வேடி மலைன்னு ஒன்னு இருக்கு. அந்த மலையில மழை காலத்துல தண்ணி வந்ததுன்னா அது துறிஞ்சல் ஆறுன்னு ஒன்னு ஆறு உருவாகி அதுல கீரனூர்னு ஒரு பகுதியில அந்த காலத்துல வெள்ளக்கார ஒரு சின்ன தடுப்பணை கட்டினான். அந்த தடுப்பணையிலிருந்து அங்கே வருகின்ற தண்ணீரை தேக்கி வச்சு அந்த தண்ணீரை வாய்க்கால் மூலமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் 14 ஏரிகள், விழுப்புரம் மாவட்டத்தில் நம்ம மாவட்டத்தில் 22 ஏரிகள், 36 ஏரிகளை அந்த தண்ணி போய் நிரப்பி விவசாயம், குடிநீர் பிரச்சனை தீர்வதற்காக அந்த திட்டம். என்னை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண ஒரு சின்ன திட்டம். இந்த திட்டத்திற்காக எத்தனையோ முறை நாம போராட்டம் பண்ணோம். நானே வந்தேன், கணேஷ்குமார் வந்து எத்தனையோ போராட்டம் நாம பண்ணோம். ஆனால் தேர்தல் நேரத்தில் மட்டும் நந்தன் கால்வாய், நந்தன் கால்வாய்னு சொல்லுவாங்க. நான் கடந்த ஆண்டு திருவண்ணாமலை போன அந்த கீரனூர் தடுப்பணையை போய் பார்த்துட்டு அங்க நான் சொன்ன போராட்டம் பண்ண. அப்போ ஏவாவேலு அமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? அன்புமணிக்கு வேலையே இல்லை. அன்புமணி 3 வயசு இருக்கிறப்போ நாங்க இந்த திட்டத்தை அறிவிச்சோம் அப்படின்னு ஏவாவேலு அமைச்சர் சொல்றார். உடனே நான் சொன்னேன், அமைச்சர் அவர்களே, எனக்கு இன்னைக்கு 57 வயசு ஆகுது. 3 வயசுல ஒரு திட்டத்தை அறிவிச்சு 54 வருஷமா ஒரு திட்டத்தை உங்களால அதை முடிவு செய்ய முடியல, முடிக்க முடியலன்னா நீலாம் எதுக்கு அமைச்சர்? உங்களுக்கு எதுக்கு அமைச்சர் பதவி, பொறுப்பு? இதுதான் திமுக. அந்த திட்டம் நிறைவேறினால் ஒட்டுமொத்தம் இந்த செஞ்சி ஒன்றியம், மலையனூர் ஒன்றியம், இதன் பிறகு விக்கிரவாண்டி ஒன்றியம், செஞ்சி, விழுப்புரம் வரைக்கும் போது வல்லம் பகுதியில் இதுல என்ன செய்யணும்னா, தென்பெண்ணை ஆத்துல உபரி நீர் போயிட்டு இருக்கு. வெள்ளம் போச்சு பாத்தீங்களா? போன வருஷம் அவ்வளவு பெரிய வெள்ளம். ராத்திரில 1:30 மணிக்கு திறந்து விட்டானுங்க டேம், சாத்தனூர் டேம். 1.5 லட்சம் கன அடி ஒரு வினாடிக்கு. எவ்வளவு பேர் அடிச்சுட்டு போயிட்டாங்க, எவ்வளவு வீடு நாசமாயிடுச்சு. காரணம் இந்த விடியா அரசு, திமுக அரசு. தென்பெண்ணையில போற தண்ணிய வாய்க்கால் மூலமாக எடுத்து வந்து இந்த நந்தன் கால்வாய் திட்டம் கீரனூர் அணைக்கு கொண்டு வந்தால் அங்கிருந்து வாய்க்கால் மூலமாக ஒட்டுமொத்த பகுதிக்கும் கூடுதல் விவசாயம், கூடுதல் பாசனம், குடிநீர் பிரச்சனை தீரும், உணவு பாதுகாப்பு வரும். நீங்க எல்லாம் இன்னும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இதுதான் திட்டம், இதுதான் வேண்டும். இது நடக்கும். எப்போ? கணேஷ்குமார் இங்க எம்எல்ஏ, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். இது போன்று பல திட்டங்கள் வேண்டும். செஞ்சி தொகுதி விவசாயம், வானம் பார்த்த பூமி விவசாயம். விவசாயிகளுக்கு ஒரு விடுவு வேண்டும் என்றால் கணேஷ்குமார் இங்க வெற்றி பெற்றாக வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அடிப்படையில் ஒரு விவசாயி. ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? ஸ்டாலின் அவர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? ஸ்டாலின் அவர்களுக்கும் எதுக்குமே சம்பந்தம் கிடையாது. இல்லனா எவ்வளவு பெரிய வாய்ப்பு, ஒரு முதலமைச்சராக இருக்கிற வாய்ப்பு. இந்த மாவட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் வந்து 19 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் கடந்த தேர்தல் நேரத்தில். அதுல எத்தனை நிறைவேற்றினார் தெரியுமா? 0. 1 கூட நிறைவேற்றல. அப்போ எதுக்கு உங்களுக்கு வாக்குறுதி? உங்களை ஏமாத்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய நகை கடன் தள்ளுபடி செய்வோம், செஞ்சாங்களா? கல்வி கடன் தள்ளுபடி செய்வோம், செஞ்சாங்களா?
விவசாயிகளும் தள்ளுபடி செய்வோம், செஞ்சாங்களா? நீட்டு தேர்வை நாங்க ஒரே வாரத்தில் ஒழிப்போம், செஞ்சாங்களா? மாதம் மாதம் நாங்கள் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம், செஞ்சாங்களா? சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம், செஞ்சாங்களா? தனியார் தொழிற்சாலைகளில் உள்ளூர் இளைஞர்களுக்கு 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை உருவாக்க சட்டம் கொண்டு வருவோம், செஞ்சாங்களா? ஆக அவங்க கொடுத்த வாக்குறுதி ஒண்ணும் கூட செய்யல. அவங்க கொடுத்த வாக்குறுதி ஒன்னத்தை கூட செய்யல. இவங்க விவசாயிகளை ஏமாத்திட்டாங்க, நெசவாளர்களை ஏமாத்திட்டாங்க, அரசு ஊழியர்களை பட்ட நாமம் போட்டுட்டாங்க. இதுதான் ஏமாத்து வேலை. 420 திமுக ஏமாத்துறது மக்களுடைய பணத்தை, சொத்தையும், கொள்ளையும், மண்ணையும், மக்களையும், மரங்களையும், மலைகளையும். மலை முழுங்கி திமுக, மணல் கொள்ளை திமுக, சாராய கொள்ளை திமுக, கஞ்சா விக்கிற திமுக, கிட்னி திருடுற திமுக. ஜாகிரதமா, எங்கயாவது கூட்டு போய் கிட்னி திருட போறாங்க. ஆனால்தான் நான் சொல்றேன், போதும் யாத்தி